8ஆம் தேதியன்று பிறந்த உறவுகளே, உங்களுக்கான பலாபலன்களை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன், கேட்டுக்கோங்க. 8ஆம் தேதியில் பிறந்த நீங்கள் ஒரு இரும்பு மனிதர் என்றே சொல்லலாம். சுமை தாங்கி என்று சொல்லலாம். மிக பொருத்தமாக இருக்கும். இதற்கு எல்லாவற்றிற்கும் மேல சுயம்பு என்று சொல்லலாம். இது அத்தனைக்கும் தகுதி உடையவர்கள் நீங்கள்தான். ஏனென்றால் வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், அடி, இடி, உதை, வலி, அவமானம், துன்பம் இவை அத்தனையும் சந்தித்து உங்கள் கையை ஊன்றி நீங்களாகவே எழுந்து நீங்களாகவே உச்சியில் நின்று கொடியை நாட்டக்கூடிய சரித்திரம் படைப்பவர்கள்தான் 8ஆம் தேதியில் பிறந்த நீங்கள். கொஞ்சம் நிதானத்தன்மை இருக்கும். குள்ளமாக இருப்பீர்கள், கருப்பாக இருப்பீர்கள், சிலர் மாநிறமாக கூட இருக்கலாம். தர்மம் அறிந்தவர்கள், நீதிக்கு பெயர் போனவர்கள். இதுவெல்லாம் உங்களது தகுதி, தோற்றம், குணாதிசயம். அது மட்டுமல்ல, உறவுகளிடத்தில் இருந்து நீங்கள் சற்று வெளிப்பட்டே இருப்பீர்கள். உறவுகளிடம் தகுந்த மரியாதை கிடைக்காது. சமுதாயத்தில் நல்ல மரியாதையை ஏற்படுத்தி கொள்ளும் நிலை உங்களுக்கு பிற்காலத்தில் உண்டு. பெண் குழந்தை முதலில் பிறக்க வாய்ப்புண்டு. அதேபோல் கல்வி, தடைப்பட்ட கல்விதான் உங்களுக்கு அமைந்திருக்கும். நீங்கள் நீதிமானாக இருந்தாலும் உங்களுக்கு அதனாலேயே எதிரிகள் இருப்பார்கள். நேருக்கு நேர் மோத மாட்டார்கள். முன்னே விட்டு பின்னே உங்களை தூற்றுவார்கள். இப்பேற்பட்ட நிலைப்பாட்டுடன் இருக்கக்கூடிய 8ஆம் தேதியில் பிறந்த நீங்கள் என் அப்பன் திருச்சிற்றம்பலத்தை வணங்கி சனி பகவானை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்வில் மாற்றங்கள், ஏற்றங்கள் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ என் அப்பன் திருச்சிற்றம்பலத்தை வணங்கிக் கொண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறேன்.